டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான நேரத்திலே உளவியல் சார்ந்த விழிப்புணர்விலே மிக உயர்வான உன்னத பண்பு அன்பு அன்பு கொள்தல். இறைவன் அன்பே வடிவானவர், அன்பே சிவம் என்று சொல்கின்றோம். இந்த அன்பு உதாரணம், மிக எளிமையான உதாரணத்தை சொல்கிறார்கள். தாய் அன்பு, நினைக்க முடியாத அன்பு. தன்னுடைய இரத்தம், தன்னுடைய கருவறையில் வைத்த பிள்ளையை வளர்த்து, அதற்கு பிறகு எங்களை வெளியிலே வளர்த்து, தான் உண்ணாமல் எங்களுக்கு உணவை தந்து, மிக உயர்ந்த பாசத்தை வெளிப்படுத்துகின்ற இந்த உயர்ந்த அன்பு, இதை பிரதிபலிப்பது இறைவனுடைய அன்பு, பெற்றோர்களுடைய அன்பு. அப்ப இறைவன் தான் ஆசிரியராக பிரதிபலிக்கின்றான், ஆசிரியராக வருகிறான். அப்ப தாரமும் குருவும் தலைவிதிப்படி என்று சொல்வார்கள். அப்ப ஆசிரியர் கிடைப்பது, அப்ப மிக உயர்ந்த அன்பு வடிவானவராக ஆசிரியர் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய சமகாலத்தின் நிலைமை என்ன? அன்பின் நிலைமை என்ன? தேவையை பொறுத்து அன்பு கொள்கிறார்கள், தேவை முடிந்ததும் அன்பை விட்டு விடுகிறார்கள். இது அன்பு அல்ல. ஆனால் இதனால் பல்வேறு பிரச்சனைகள், நண்பர்களுக்கிடையே பிரச்சனை, சண்டை, தற்கொலையிலும் முடிந்து விடுகிறது. காதலர்களுக்கிடையே சண்டை, பிரச்சனை, அதுவும் மோசமான முடிவுகளுக்கு வருகிறது. கணவன் மனைவி இடையே சண்டை, பிரச்சனை, குடும்பங்களிடையே சண்டை, பிரச்சனை, அரசியலிலே சண்டை, பிரச்சனை, நாடுகளிடையே சண்டை, பிரச்சனை. ஆக இந்த மனித குலம் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழப் போகிறார்கள், எல்லோருமே இறக்கப் போகிறார்கள். ஆகவே அந்த குறிப்பிட்ட காலத்திலே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மனித மாண்பிலே மிக உயர்ந்த அன்பை எல்லோரும் பிரதிபலிக்க வேண்டும். மனிதர்கள் எல்லோருமே இறைவனுடைய வடிவங்கள். ஆக இந்த அன்பை மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இந்த அன்பை மிருகங்களுக்கும் ஏனைய உயிர்களுக்கும் பிரதிபலிக்க வேண்டும். அப்ப உலகளாவிய ரீதியில உளவியல் ரீதியான ஆய்வு செய்யப்பட்டது. அதனுடைய முடிவு இதுதான். அதாவது தவறான ஆளுமைகள், தவறானவர்கள், சிறை கைதிகள், களவெடுப்பவர்கள், பொய் சொல்பவர்கள், முரண்படுபவர்கள், இவர்களை ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்த முடிவு என்னென்றால், இவர்களுக்கு சிறு வயதிலும் இவருடைய காலத்திலும் சரியான அன்பு வழங்கப்படவில்லை. இதனால் தான் இந்த மனிதன் தீயவனாக இருக்கிறான், தீய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், தீய மனிதர்கள். அப்ப இன்று உலகத்திலே தீய மனிதர்கள் அதிகரிப்பதற்கு காரணம் அடிப்படையிலே, அப்ப பெற்றோர்கள் அன்பு நெறியிலே பிள்ளைகளை அரவணைத்து வழிபடுத்த வேண்டும். ஆசிரியர்கள் அன்பு நிலையிலே பிள்ளைகளை அரவணைத்து வழிபடுத்த வேண்டும். சமூக தலைவர்கள் அன்பு நிலையிலே பிள்ளைகளை அரவணைத்து வழிபடுத்த வேண்டும். இந்த நிலை இன்று காணப்படவில்லை. ஆகவே எங்களுடைய எதிர்கால சந்ததி இன்னும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்க போகிறது. ஆக இந்த அறநறையினூடாக, பாடசாலை முறையினூடாக, மனித வாழ்வியலின் ஊடாக அந்த அன்பு நிலை எல்லாரிடம் இருக்கிறது, எல்லாருக்கும் விருப்பம். ஆனால் இந்த தற்கால சூழ்நிலைகள், தற்கால பிரச்சனைகள், தற்கால பொருளாதார நெருக்கடி, தற்காலத்தினுடைய இந்த தாக்கங்கள் அன்பை தவிர்க்கின்றன. ஆக மிக உயர்ந்த அன்பு என்று சொல்லப்படுவது நிபந்தனைகள் எதுவும் அற்ற அன்பு, எதையும் எதிர்பார்க்காமல் செய்கின்ற அந்த அன்பு. அது மிக உயர்வானது, அதுதான் புனிதமானது, அதுதான் நிலையானது. அது இறைவன் மீது வைக்கின்ற அன்பா இருக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை, சிக்கல், நீங்கள் அன்பு வைத்தவர் விலகிவிட்டார் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய அன்பை இறைவன் மீது செலுத்துங்கள். அது என்றுமே வற்றாத அன்பு. அப்ப அந்த பேலன்ஸ் பர்சனாலிட்டிக்கு மிக முக்கியமான காரணம். பலர்
அன்பை செலுத்திவிட்டு துன்பத்தோடு இருக்கிறார்கள். அந்த துன்பத்தில் இருந்து மீள்வதற்கு வழி ஆன்மீக ரீதியான அன்பை உலகெங்கும் பரப்புவோம். நன்றி, வணக்கம்.